Thank you very much for inviting me. It's a great honor for me to be here. எனக்கு எப்பயுமே இந்த ஊர் சைடில் வர ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஸோ அதனால நிறைய டைம் நான் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஊர் சைடில் வந்துடுவேன். திஸ் இஸ் மை ப்ராப்ளி இங்கே வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்திருக்கேன். தமிழோட கேம்ப் நடந்திருக்கு இந்த கேம்பஸ்குள்ள, அதிகமான இன்ஜினியரிங் கேம்பஸ்குள்ள. In 2010-11, it was 3 years we came here and practiced here. A lot of memory for me. And at the same time, yes, நிறைய CSK-ல daddies ஆர்மில கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய daddies நிறைய daddies பக்கத்துலேயே யாரும் கிடையாது. கிரேட் கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டினா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ் மக்கள் தான் அந்த கிரிக்கெட்டை தொழில் கிரிக்கெட் கிடையாது. பட் நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பட் எந்த துறையில எந்த கண்ட்ரில இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்போர்ட் everyone can play. குழந்தைங்க பழையவங்க கிரிக்கெட் அண்ட் இந்தியால அண்ட் தமிழ்நாடுல அது ஒரு ஸ்பெஷலா இருக்கு. ரொம்ப great honor. What more I can say? Yes, my career. என்னோட இன்ஸ்பிரேஷன் சைல்ட்ஹுட் இன்ஸ்பிரேஷன் நான் வந்து ஒரு வழிகாட்டியா ஸ்டார்ட் பண்ணது சார் அப்துல் கலாம். அவ்வளோ பெரிய வசதிகள் கிடையாது. பட் இருந்தாலும் ரீச் பண்ண இடம் பெருசு, இனோவேட் பண்ண இடம் பெருசு, பண்ண விஷயம் பெருசு. நியூக்ளியர் சயின்ஸ் ஸ்பேஸ் விஷயமா எடுத்துட்டாலும் இந்தியாவோட மேப்ப வேர்ல்ட் லெவல்ல டிஃபென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வார் அதர் ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை, பீஸ் தான் நம்ம நினைப்போம். பட் இருந்தாலும் அந்த நியூக்ளியர்ன்ற ஒரு விஷயத்த நம்மளோட டிஃபென்ஸுக்கு சாலிடா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் should have that என்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கண்டுபிடிச்ச விஷயம் ஆக்செப்ட் பண்ணுவோம். அட் தி சேம் டைம் பிரசிடென்ட் நான் பாகிஸ்தான் டூர்ல இருந்து வரும்போது அவர் தான் இந்தியன் பிரசிடென்டா இருந்தாரு நம்ம அப்துல் கலாம் சார். அவரோட அது தவிர எனக்கு இன்ஸ்பிரேஷனா சச்சின் டெண்டுல்கர் தான். சின்ன வயசுல தோனி எங்களோட ஜெனரேஷன் இன்ஸ்பயர் பண்ணாரு. கிரிக்கெட்ல ஒரு சின்ன பையனால கனவை நினைவாக்க முடியும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு என் ஜெனரேஷன் உணர்த்தியது, எனக்கு அப்புறம் பல ஜெனரேஷனை உணர்த்தியது வந்து சச்சின் டெண்டுல்கர். ஏன்னா அவர் இம்பாக்ட் பண்ண மாதிரி எங்க டைம்ல யாரும் இம்பாக்ட் பண்ணல இந்தியன் கிரிக்கெட்ல. ஸோ சச்சின் என்னோட ஒரு ஜெனரேஷன். அவர் கிளீமெண்டர்ஸ் தான் வந்திருக்காரு. 400 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்க வீடு பாம்பேல. 6 பசங்க. அவங்க அப்பா வந்து அந்த கார்னர் அந்த செவருக்குள்ள போயிட்டு திரும்பி படிச்சாருன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுல 1% தான் எனக்கு வந்துருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னார், ஷேர் பண்ணாரு. ஸோ அவரும் வந்து ஒரு டைம்ல கஷ்டப்பட்டு இருக்காரு. மாத்திரத்துக்கு துணி கிடையாது. கோச்சு போட்ட துணியை ஈவினிங் பிராக்டிஸ்க்கு போட்டு போகணும். காலையில பிராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா கோச்சு போட்ட துணியை மறுபடியும் அதே துணியை எடுத்து காயலுக்கு முன்னாடி எடுத்து பிராக்டிஸ் பண்ணதால வேர்ல்ட்ல சச்சின் டெண்டுல்கரோட ரெகக்னிஷன் நம்மளோட இந்தியாவை எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கு ஸ்போர்ட்ல. ஸோ அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன். அட் சேம் டைம் மகேந்திர சிங் தோனி. ஏன் நான் ஒரே டைம்ல எங்களோட ஜர்னி ஆரம்பிச்சது 2002 மண்டின்னு ஒரு ஊர்ல யாருமே தெரியாது. இப்போ போய் உட்காந்துருந்தோம். நாங்களாம் ஆடுறோம் தேவங்க கவர்மெண்ட். பட் இந்த பையன் யாருமே தெரியல. பாட வருவோம் தான் போனோம். 2 ஒரு 30 ரன். அந்த பையன் தான் நாளைக்கு இந்தியாவோட வேர்ல்ட் கப் மாத்தி விட போறானா இல்ல ராஞ்சில இருந்து ஒரு பையன் வந்து கேப்டன்சி வேர்ல்ட் லெவல்ல இவர் கேப்டன்சியை ஸ்டடி பண்றாங்க.
எக்ஸ்பிரஸ் ஃபுட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷமா நாங்கள் இங்க இந்த காவேரி டோர்னமெண்ட்டுக்கு இது விளையாடுறதுக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் நம்ம அந்த தேர்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் வந்து எங்களுக்கு அடிச்சாகணும்னு ஒரு இதோட நாங்க வந்து ஆடணும். ஃபைனல் அடிச்சோம். இதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு நம்ம கோச்சஸ் நல்லா நம்மளுக்கு கோச்சஸ் பிளஸ் நம்மளோட ஹெட்ஸ் இவங்க எல்லாமே நல்லா இது கொடுத்தாங்க. எங்களுக்கு ஹெல்ப் கொடுத்துட்டு நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டு நீங்க வெளியே போய் ஆடுங்க பரவாயில்ல 10 மணி வரைக்கும் அங்க பர்மிஷன் கொடுத்து ஆட வச்சாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன் நான். இப்ப நாங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அவங்கதான் காரணம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.